நேர்மையின் குரலாய் பிரதிபலிக்கும் யோர்வாய்ஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த 3 நாட்களா அண்ணாமலை பற்றின விஷயம் ரொம்ப சென்சேஷனலா சமூக ஊடகங்கள் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியால ரொம்ப சென்சேஷனலா பேசப்பட்டு இருக்கு. அதை பத்தின சில விஷயங்கள் தான் நம்ம காணொலியில இப்போ போட போறோம். இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், திரு ப்ளூட்டோ அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். அரசியலை நாம் தவிர்ப்போமானால் நம்மால் தவிர்க்கப்பட வேண்டியவர்கள் நம்மை ஆள் நேரிடும். இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க சொல் அப்பவே ப்ளூட்டோ அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயத்தில் நம்ம என்ன பேச போறோம்னா, அண்ணாமலை அவர்கள் கடந்த 2020ஆம் ஆண்டு பாஜக கட்சியில் சேர்ந்ததிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகள் தன்னால் முயன்றவரை எவ்வளவு மாற்றங்கள் கொண்டு வர முடியுமோ அதுக்கான முயற்சிகள் எடுத்தார். அதுல மாற்று கருத்து இல்லை. அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின் சொல்லிட்டு பிஜேபியை பார்க்கணும் அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார். கிட்டத்தட்ட முதல் முறையா தமிழ்நாட்டில் ஒரு மாநில கட்சி தலைவருக்கு பிரிவு பாதுகாப்பு கொடுத்தது என்பது இவருக்கு மட்டும்தான் என்று ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும். ஸோ அதுவும் சின்ன வயசுல 37 வயசுலயே திரு அண்ணாமலை அவர்கள் இந்த தலைமை பொறுப்பு எடுத்திருக்காரு. அது உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில் முதல் முறையா அண்ணாமலை என்ற சொல் எப்படி வந்தது எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல. தெரியாதவங்களுக்காக இந்த ஒரு புரிதல். அண்ணாமலை பிறக்கும் போது சிவசெந்தில் குமாரா பிறந்து தனக்கு இந்த பெயர் அட்டனன்ஸ் எல்லா இடத்துலயும் பெருசா இருக்குன்றதுக்காக தனக்குத்தானே அண்ணாமலை என்று பெயர் வைத்துக் கொள்கிறார். ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, அண்ணாமலை அதிதீவிர ரஜினி ரசிகர் என்பதை தெளிவா சொல்றோம். இந்த 6 ஆண்டு கால பயணத்துல தன்னோட முடிந்தவரை நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் செஞ்சார். நம்ம சொன்னதை விட அவர் செஞ்ச மாற்றங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. என் மக்கள் அந்த ஒரு யாத்திரை மூலமா ஒரு பெரிய ரெவல்யூஷன் தமிழ்நாட்டில் கொண்டு வந்தார். எப்படி எல்முருகன் அவர்கள் வேல் யாத்திரை மூலமா ரெவல்யூஷன் கொண்டு வந்தாரோ அதே போல பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை அவர்கள் என் மக்கள் மூலமா ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாரு. ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டது அந்த சூழல்ல. இது ஒரு பக்கம் இருக்கையில் 18 மாதங்களா மட்டும்தான் எனக்கு பாஜகவோட கருத்து வேறுபாடு அப்படின்ற விஷயத்த பதிவு பண்ணிட்டு, இதுல அவர் சொல்லக்கூடிய விஷயமானது ஒவ்வொரு விஷயத்துக்கும் இங்க நடக்கக்கூடிய விஷயம் நான் போய் சென்டர்ல போய் ரொம்ப சாஃப்டாவும் பொலைட்டா தான் எடுத்து சொல்லி வைக்கிறேன். ஆனாலும் அதுக்கான சேஞ்சஸ் நடக்க மாட்டேங்குது. அதனால உள்ளுக்குள்ள நான் திரும்ப போய் அவங்க கிட்ட ப்ரெஷர் கொடுக்க வேணாம் அப்படின்ற விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா நிலைநாட்டுறாரு. நிலைநாட்டும் போது மட்டுமல்லாமல் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டேட் பாலிடிக்ஸ், அதாவது உள்ளாட்சி தேர்தல் ஆகட்டும், நாடாளுமன்ற தேர்தல், இந்த 2 தேர்தலையும் தனித்துதான் போட்டிடணுன்ற விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கான நிலைப்பாடுல இருந்தார். ஏனென்றால் தமிழகத்தில் பாஜக யாரு, பாஜக என்ன செய்யக்கூடும் அப்படின்ற விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா பறைசாடணும் அப்படின்றதுக்காக அவர் தனித்து நிற்கணுன்ற பிளான் போட்டிருக்காரு. அதுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லா தேர்தலையும் தனித்துதான் நிற்கணுன்ற அவரோட ஆம்பிஷன் சொல்றதை விட அவரோட ஆசை என்றுதான் நம்ம சொல்லணும் இந்த இடத்துல. அப்படி இருக்கும் சூழல்ல பாஜக அஸ் எ பார்ட்டியா அப்படி பார்க்கும்போது நேஷன் ஃபர்ஸ்ட் பீப்புள் நெக்ஸ்ட் அப்படின்ற வார்த்தை தான் சொல்லுவாங்க. தேசம் முதல், அதுக்கப்புறமா தான் குடும்பம் எல்லாமே என்ற விஷயத்த சொல்லக்கூடிய ஒரு கட்சி தான் பாஜக. அப்படி இருக்கும் சூழல்ல பாஜகல அண்ணாமலை தன்னைத்தானே முன்னிறுத்தி தனக்கு மட்டுமே ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி பண்ணிக்கிறாருன்னு சொல்லி நிறைய பேர் பல்வேறு விதமா பேசினாலுமே கூட அவர் ஒவ்வொரு இடத்திலும் பேசக்கூடிய விஷயங்களானது அவரோட தனித்துவம் வெளிப்பட்டதே தவிர தேசியம் சார்ந்த விஷயங்களை அது மக்கள் கரெக்டா புரிதல் ஏற்படுத்தி கொள்ளல அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம இங்க கருத்தில் கொள்ளணும். அடுத்தபடியா அண்ணாமலை அவர்கள் சொன்ன நிறைய விஷயங்கள்ல முக்கியமான பாராட்ட வேண்டிய விஷயம் ஒண்ணு பாத்தீங்கன்னா, கலாம் பயிற்சி நிலையம் சொல்லி ஒண்ணு கோயம்புத்தூர்ல வைக்க போறதா சொல்றாரு. அது மூலமா வரக்கூடிய இந்த பர்டிகுலர், அதாவது அவரோட ஆரம்பிக்கக்கூடிய அந்த இயக்கத்துல சேரக்கூடிய நபர்கள் எல்லோரையும் அந்த கலாம் பயிற்சி நிலையத்துல கண்டிப்பா அரசியல் மட்டுமல்லாமல் எல்லா வகையான ஒரு ஷேப் பண்ணுன்ற ஒரு இன்டென்ஷன்ல அந்த ஒரு பயிற்சி நிலையம் ஆரம்பிக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. நல்ல விஷயம். கிட்டத்தட்ட அந்த தி லீடர் அப்படின்ற ஒரு அமைப்பு மூவ்மெண்ட் மூலமா கிட்டத்தட்ட இப்போ நம்ம ஷூட் எடுக்கிற வரைக்கும் 13 லட்சம் பேர் லாகின் பண்ணியிருக்கதா நம்ம பார்க்க முடியுது. மெம்பர்ஷிப் ஆயிருக்கோம் பார்க்க முடியுது. இதுல ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னென்றால், தாவகன்ற கட்சி ஆரம்பிக்கும் போது கூட கிட்டத்தட்ட ஒரே நாள்ல மேக்சிமம் பாத்தீங்கன்னா 60 to 65 lakhs தான் நம்ம பார்க்க முடியுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில் அண்ணாமலை என்ற தனிப்பட்ட நபர் வெறும் ஒரு 6 ஆண்டு காலத்துல தமிழக மக்கள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரக்கூடிய தன்மைக்குள்ள நபரா பார்க்கப்படுறாரு. இதுல இன்னொரு விஷயம் வந்த பிறகு டிஎம்கே ஃபைல் 1 ஃபைல் 2 அப்படின்னு சொல்லிட்டு லைனா 3 ஃபைல்ஸை ரிலீஸ் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம திமுகவோட எதிர்நிலைப்பாடுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த ஒரே நபர். திமுகன்ற கட்சியை தமிழ்நாட்டுல அவ்வளோ தரம் தாழ்ந்தோ இல்ல ஸ்ட்ரைட் டு ஃபேஸ் அடிக்கக்கூடிய மனிதர் தமிழ்நாட்டுல யாருமே கிடையாது. அந்த சூழல்ல திரு அண்ணாமலை அவர்களின் அந்த நேரத்துக்கான பேச்சுகள் ரொம்ப பேசும் பொருளா இருந்தது. அதுக்காக கூட திரு டி.ஆர். பாலு அவர்கள் தனிப்பட்ட முறையில் அண்ணாமலை மேல கேஸும் ஃபைல் பண்ணி இன்னும் கேஸ் நடந்ததுலன்னு சொல்ல, டிஎம்கே ஃபைல்ஸை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அண்ணாமலையோட ட்ரெண்டும், அதாவது ஒரு ரேஷியோல பார்க்கும்போது 40% பீக்ல இருந்தவர் 90% பீக்ல ரைஸ் ஆகிறார்.
ஸோ அவ்வளோ பெரிய ஒரு டிஃபரன்ஸான ஒரு பர்சனாலிட்டியா, டைனமிக் பர்சனாலிட்டியா வெளியே வந்தார் தான் அண்ணாமலை. பத்திரிகையாளர்கள், அதாவது எலும்பு துண்டுக்காக அலையக்கூடிய சில பத்திரிகையாளர்களும் சரி, அரசியல் விமர்சகர்களும் சரி, என்னடா இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுறானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் அப்கோர்ஸ், அதுல எனக்கு மாற்றமே கிடையாது. ஏனென்றால் நான் பல்வேறு அரசியல் பிரமுகர்களோடும் அரசியல் ஆலோசகர்களோடும், முக்கியமா பத்திரிகையாளர்களோடும் நெருங்கிய தொடர்புல இருக்கேன். அப்படி இருக்கும் சூழல்ல நமக்கு காதுபட நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. நானும் டிவி ஊடகங்களை பார்த்து டிஃப்ரெண்ட் டோன்ல பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாவது வந்து இப்ப அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சார் இல்லையா, அப்ப பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல போய் பெரியார் போய் மாலை போடுவார். போட்டா உங்களுக்கு என்ன சார் வந்தது, இல்ல போடலனாலும் உங்களுக்கு என்ன வந்ததுதான் என்னோட பார்வையா இருக்கு. இவர் வந்து ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவர். அதால ஐபிஎஸ் ஆகுறதுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட்ல இருந்தாரு. பிளஸ் பிஎல் சந்தோஷோட செல்லப்பிள்ளை. அதுக்கப்புறம் திரு மோடி அவர்களின் ஆசை மகன் அப்படின்ற வார்த்தை எல்லாம் இவனுங்களெல்லாம் கொச்சையா பேசுறதுக்கு, ஏன்னா இந்த மாதிரி கொச்சையா யார் பேசுவான்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த காலத்துல இருந்து இப்பொரு ஆரம்பம் வந்து இப்போ இருக்க நல்ல வீரத்தீர பேச்சாளர் திராவிடத்தில் இருக்கக்கூடிய சிவாஜி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த மாதிரி கொச்சையா பேசியதான் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்திற்குமான வயிற்று பொழப்பு, வேற வழி கிடையாது. இது ஸ்ட்ரைட்டா நான் சொல்றேன். அதுக்கு மட்டும் இல்லாம அண்ணாமலை அவர்கள் கேட்கிறாங்க, எந்த ரீசனுக்காக வெளியே வந்தாருன்னு சொல்லவே இல்லை. இவர் பாஜக மேல வெறுப்பா இருக்காரா, அந்த பத்தி சொல்லணும். இல்லைன்னா பாஜக பி டீம் தான் இந்த ஆளு அப்படின்ற வார்த்தை. நீங்க இந்த ஆளு சொல்லுங்க, அந்த ஆளு சொல்லுங்க, அவன் இவன் நிறைய விஷயங்கள் சொல்றீங்க, எல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட விமர்சனம், அதுல மாற்று கருத்துல. இது மட்டும் இல்லாம இவர் என்ன கொள்கையில வராருன்னு தெரியல, கொள்கையை வந்துட்டு ஒண்ணும் கிடையாது அப்படின்ற இப்பதான் ஒரு மூவ்மெண்ட்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு. சோ இனிமேல் தான் படிப்படியா குழந்தை நேத்தாங்க பிறந்திருக்கு. குழந்தை நாளைக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து தவள ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா தான் நடக்க ஆரம்பிக்கும். இட் வில் டேக் 1 year 1.5 years சொல்லி எடுக்கும். இதே குரூப் தான் பாத்தீங்கன்னா தாவேக்கான்ற கட்சி ஆரம்பிக்கும் போது, விஜய் ஆரம்பிக்கும் போது, இந்த கட்சியானது குறைஞ்சபட்சம் 2 வருஷத்துல இழுத்து மூடிடுவாங்க அப்படின்ற வாயா சொன்னாங்க. நிறைய பேர் நேம் கோட் பண்ணி சொல்லணும், தாராளமா நேம் கோட் பண்ணி சொல்றேன், அதுல எந்த பயமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் இந்த 2026 தேர்தல் நின்னாலும் கூட 10 மேக்சிமம் 12 சீட்டு மேல வாய்ப்பே கிடையாது அப்படின்னாரு. ஒரு சீட்டு கூட வாங்க மாட்டான்னு சொன்ன நிறைய பத்திரிகையாளர் நான் பார்த்திருக்கேன். அரசியல் விமர்சகர்களையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனாலும் எல்லா விஷயத்தை தவிடுபடி ஆக்கினார். இல்லைன்னு சொன்ன நம்மளே கூட 18-22 தொகுதி தான் ஜெயிப்பார்ன்ற வார்த்தை நம்ம பதிவு பண்ணோம் விஜய் அவர்கள். அதுலயும் மாற்று கருத்து இல்லை. அப்படி இருக்கும் சூழல்ல விஜய் அவர்கள் இவ்வளவு பெரிய ரெவல்யூஷனரி பிரேக் பண்ணியிருக்காரு முதல் முறையா. கிட்டத்தட்ட 59 ஆண்டுகள் கழித்து ஒரு திராவிடம் இல்லாத ஒரு ஆட்சி தமிழகத்தில் உருவாகி விட்டது என்றால் அதற்கு காரணம் விஜய். அதுல யாரும் மறுக்கவும் முடியாது, மறந்துடவும் கூடாது. சரிங்களா? இப்படி இருக்கும் சூழல்ல மக்கள் எல்லாம் திராவிடத்துக்கு மாற்றா வந்து போயிட்டு இருக்காங்க, ஒரு மாற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அந்த சூழல்ல தான் இப்போ வந்து விஜய்க்கு ஸ்ட்ராங்கான எதிர்ப்பா வந்து அண்ணாமலை இருப்பாரு, அதுக்காக இருக்கணும்ன்றதுக்காக தான் இவரே தன்னைத்தானே வந்து மக்கள் சேவைக்காக இது பண்ண போறேன்ற டைலாக் எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. ரைட். சோ இவ்வளவு சொம்படிக்கு என்ன காரணம்னு சொல்லி நம்மளாம் வந்து ஆராயும் போது தான் ஒரு விஷயம் தெரியுது. விஜய் அவர்கள் வந்து ஒவ்வொரு மேடைகளும் சொன்னது தாவேக்காக்கும் திமுகவும் தான் போட்டியே தவிர வேற எந்த கட்சியும் இதுலயே கிடையாது அப்படின்ற விஷயத்தை விஜய் அவர்கள் பல்வேறு இடத்துல சொல்லியிருக்காரு. அந்த விஷயத்தை நம்ம கருத்தில் கொள்ளணும். இன்னொரு விஷயத்துல திடீர்னு திமுக அதிமுக இருக்கும் சூழல்ல, ஸ்ட்ராங்கா இருக்கும் சூழல்ல, ஸ்ட்ராங்கா திமுக இருக்கு, அதிமுக இருக்கான்றது தேடிதான் பார்க்கணும். ஏனென்றால் நேத்து கூட ஒரு 3 எக்ஸ் மினிஸ்டர்ஸ் வந்து படையூர்ல இருக்க பங்களால வந்து வெயிட்டிங்ல இருந்தாங்க. நம்ம கேள்விப்படும். யார் யார் பேர் வரலாம் தாராளமா நாங்க டிஸ்க்ளோஸ் பண்றோம். அந்த மாதிரி 3 எக்ஸ் மினிஸ்டர்ஸ் ஏடிஎம்கே சேர்ந்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சில முக்கியமான நபர்கள் கிட்டத்தட்ட 1000 பேர் வந்து தாவேக்கா புசி ஆனந்த் தலைமையில போய் சேர போறதா தகவல் வந்து இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில் அதிமுக நிலைப்பாடு ஒன்றிணைந்த அதிமுக கண்டிப்பாக எழுச்சி அடைந்தால் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் என்று நம்ம 2024 இருந்து சொல்லிட்டு இருந்தோம். 26 அது சேரவும் இல்லை, குடி சேவரா போச்சு. இப்போ அதிமுகன்றது கொஞ்சம் தேடும் கூட சூழ்நிலை தான் இருக்கு, லென்ஸ் வச்சு பார்க்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு. ஒரு திமுக என்ற ஒரு கட்சி வரும்போது இப்போ வந்து திரு கருணாநிதி அவர்கள் இருக்கும்போதும் சரி, ஸ்டாலின் அவர்களும் இருக்கும்போதும் சரி, செம ஆக்டிவா வைப்ரண்டா இருக்கும். இப்போ புதுசா கட்சி தாவேகா கட்சி வந்திருக்கிறதால 6 மாசம் டைம் கொடுக்கணும்னு சொல்லி திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னதுனால 6 மாசம் வெயிட் பண்றாங்களா என்னன்னு தெரியல. ஆனாலும் எந்தெந்த விஷயங்கள் ஒரு எதிர்கட்சி செயல்படணுமோ அந்தந்த விஷயங்கள் ஸ்ட்ராங்கா செயல்படணும். அந்த மாதிரியான செயல்பாடு உதயநிதி அவர்கள் கிட்ட கம்மியா இருக்குன்ற விஷயத்தை இந்த நேரத்துல நம்ம பதிவு பண்றோம். பாயிண்ட் நம்பர் 1. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போதைக்கு இருக்க கால சூழல்ல ஒரு விஷயம் அப் அண்ட் ஆஃப் தெரியுது. என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் இயக்கத்தை ஆரம்பிச்சாலும் கட்சியா ஃபார்ம் பண்ணி வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் 6 மாசத்துல 1 வருஷம் ஆகும். அதுக்குள்ள இந்த கட்சியோ இந்த நபர்கள் எப்படியாவது பிளாக் பண்ணோன்றது, சோசியல் மீடியால பிளாக் பண்ணணும்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட 2 ஸ்ட்ராங்கான கட்சி, இப்போது இருக்கக்கூடிய ஆளும் கட்சியாகட்டும் எதிர்கட்சியாகட்டும், ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்க இருக்காங்கன்றதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா கடந்த ஒரு 9 மணி நேரத்துல கிட்டத்தட்ட 13 லட்சம் ஷூட் எடுக்கிறதுக்குள்ள 13 லட்சம் பேர் லாகின் மெம்பர்ஷிப் ஆயிருக்காங்க திரு அண்ணாமலை அவர்கள் இயக்கத்துல. இப்படி இருக்கும் சூழல்ல சோசியல் மீடியால அண்ணாமலை அவர்கள் மீது தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது வந்து திட்டமிட்டு ஆளும் கட்சியோ எதிர்கட்சி செய்து நாங்க ஸ்ட்ரைட்டா பிளேம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ஆராய்ந்திருக்கோம். இதுல வச்சு பார்க்கும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா, சோசியல் மீடியாவுக்கு தனியா 2 கட்சியும் ஒரு டீம் வச்சிருக்காங்க. அந்த டீமோட ஐடிஸ் வச்சு பார்க்கும்போது அதோட ஜஸ்டிபிகேஷன் தெளிவா இருக்கு.
இந்தந்த குரூப் இந்த பர்டிகுலர் கட்சியோட தான்ன்றது தெளிவா தெரியுது. அதே மாதிரி விமர்சனங்கள், அந்த கருத்தியல் ரீதியான மோதல் அது வந்து திமுக அடிச்சுக்க முடியாது. அந்த கருத்தியல் மோதல் வந்து ரொம்ப தெளிவா வந்து திமுக பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் தாவேக்காரங்க மேக்சிமம் எழுதினாலே 9 வார்த்தைகள் இல்லைன்னா 2 லைன் தான் மேக்ஸ், இல்லைன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச 3 விஷயம் டிவிக்கு போட்டு ஒரு ஃபயர் போடுறது. இதுதான். ஸோ இதுதான் வந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கடந்த அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியில இருந்து தாவேக்கா போட்டு ஃபயர். இதுதான் நீங்க கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் ஐடி அப்ராக்சிமேட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஐடிஸ் மூலமா எந்த வீடியோ நீங்க எவன் போட்டாலும் சரி, நாங்க உட்பட யார் போட்டாலும் சரி, அந்த டிவிக்கே ஃபயர் போட்டு விட்டுருவாங்க. நல்ல விஷயம். தாவேக்கா வரணும், வந்திருக்காங்க, நிறைய விஷயங்கள் கொண்டு வருவாங்கன்ற நம்பிக்கை பொதுமக்கள் இருக்கு மாதிரி ஒரு பத்திரிகையாளராக எனக்கும் அந்த நல்ல நம்பிக்கை, அதுல மாற்றுக்கத்துல. அதே போல புதுசா ஒரு கட்சி வருதுன்னா அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். கொடுத்தாதான் ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்கட்சின்னு இருந்தாதான் ஒரு ஆளுங்கட்சி சிறப்பா செயல்படும். அந்த விஷயத்த தாவேக்காவில் இருக்கவர்கள் உள்வாங்க வேண்டும். முக்கியமாக தாவேக்காவில் இருக்கக்கூடிய இளைஞர்களாகட்டும், ரசிகர்களாகட்டும், தயவு செய்து உள்வாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்கட்சி இருந்தால்தான் செயல்பட முடியும். இப்ப ஸ்ட்ராங்கான எதிர்கட்சி இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தியமா கிடையாது. திமுகவோட ஸ்ட்ராங்கான கட்சி கண்டிப்பா எதுவுமே கிடையாதுன்னு சொன்னவன் தான் நான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இப்போது ஸ்டாலின் அவர்கள் இல்லாத குறையினால், இல்லாதன்னா அவரு தலைமை பொறுப்பை இல்லாதனால, எதிர்கட்சி தலைவராக இல்லாதனால இந்த இடத்துல ஒரு பெரிய வேக்கன்ட் கிரியேட் ஆயிருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, கலைஞர் அவர்கள் காலத்திலும் சரி, எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலும் சரி, ஜெயலலிதா அவர்கள் காலத்திலும் சரி, இப்போது கடைசியா இருந்த ஸ்டாலின் அவர்கள் காலத்திலும் சரி, ஒரு அந்த கரிஷ்மாட்டிக் ஃபிகர், கரிஷ்மாட்டிக் லுக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒவ்வொரு இடத்துல தமிழ்நாட்டுல வந்து எதிர்பார்த்து தான் மக்கள் வந்து ஃபர்ஸ்ட் 2 சின்னம், ஒன்னு இரட்டை இலை, 2வது உதயசூரியன். இந்த 2 சின்னம் தவிர்த்து கரிஷ்மாட்டிக் லுக் உள்ள தலைவர் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாரும் எதிர்பார்த்தது இத்தனை நாள் வரைக்கும் கரெக்டா அந்த கரிஷ்மாட்டிக் லுக்ல போயிட்டாங்க. அடுத்தபடியா அடுத்த ஜெனரேஷன் வந்துச்சுங்க, நம்ம ஜெனரேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ ஜென்சி கிட்ஸ், இந்த ஜென்சி கிட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் திரு அண்ணாமலை அவருக்கு நேற்று இன்டர்வியூல கூட ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு. இப்போ இவங்க ஏன் ஓட்டு போட்டாங்க தாவேக்காக்கு, எதற்காக ஓட்டு போயிட்டாங்க, சோஷியல் மீடியால ஜென்சி கிட்ஸ் இந்த மாதிரி டெவலப் ஆயிருக்காங்க, அதனால தான் நாளை இன்ஸ்டால உட்காந்து பேசுறேன், அண்ட் இன்ஃபேக்ட் கமெண்ட்ஸ் வர அதுக்கான கேள்விகள் கேட்டு பதில் அளிச்சு வரேன்னு சொல்றாரு. ஸோ இந்த ஜென்சி கிட்ஸ்க்கு ஏத்த மாதிரி கரெக்டான லீடரா ஒன்னு விஜய், 2வது அண்ணாமலை அவர்கள் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் இருக்க மாதிரி ஒரு சூழல் உண்டாயிடும். இந்த சூழல் உண்டாகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சில வேலை செய்யறாங்க இல்லையா, அவங்க தான் வந்து இந்த இடத்துல வந்து அண்ணாமலைக்கு எதிராக வந்து ரொம்ப கருத்தியல் மாதிரி, இதுல வந்து பாஜகவில் இருக்கக்கூடிய சில நபர்களும் வந்து சந்தில சிந்து பாடுற சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சிந்து பாடிட்டு இருக்காங்க ஒரு சிலர். அதையும் நம்ம கண்கூட பார்க்க முடியாது. யார் எப்படி பாடினாலும் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நபரையும் யுவர் வாய்ஸ் சேனல் கண்டிப்பாக ஆதரிக்கும் என்பதை தெளிவாக பதிவு செய்கிறோம். அட் த சேம் டைம் தாவேக்கா என்ற கட்சி விஜய் அவர்கள் முதல்வராக இருக்கக்கூடிய இந்த சூழல்ல சில விஷயங்கள் விஜய் அவர்கள் போவதில்லை, அவரோட நாலேஜுக்கு நிறைய விஷயம் போவதில்லை என்பதை இந்த காணொலி மூலம் பதிவு செய்கிறோம். மீண்டும் நல்ல சந்திப்போம். நன்றி.